ರತ್ನ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಆಸ್ಪತ್ರೆ ಈಗ ಬೇತಮಂಗಲದಲ್ಲಿ ನೂತನವಾಗಿ ಆರಂಭವಾಗಿದ್ದು ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ 24 ಗಂಟೆಗಳ ತುರ್ತು ಚಿಕಿತ್ಸೆ, ಔಷಧಾಲಯ, ಪ್ರಯೋಗಾಲಯ, ಒಳರೋಗಿ ಮತ್ತು ಹೊರರೋಗಿಗಳ ಆರೈಕೆ, ಪ್ರಮುಖ ಆಪರೇಷನ್ ಥಿಯೇಟರ್, ಎಲ್ಲಾ ದೊಡ್ಡ ಹಾಗೂ ಸಣ್ಣ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ, ಗರ್ಭಿಣಿಯರಿಗೆ ನಾರ್ಮಲ್ ಡೆಲಿವರಿ ಹಾಗೂ ಸಿಸೇರಿಯನ್ ವಿಭಾಗ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ದಂತ ಚಿಕಿತ್ಸೆ ಹಾಗೂ ಇಸಿಜಿ ಸೌಲಭ್ಯಗಳಿದ್ದು ನುರಿತ ವೈದ್ಯರಿಂದ ಅತಿ ಕಡಿಮೆ ದರದಲ್ಲಿ ಚಿಕಿತ್ಸೆ ನೀಡಲಾಗುತ್ತಿದೆ. ನಿಮ್ಮ ಯಾವುದೇ ಆರೋಗ್ಯ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ರತ್ನ ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಆಸ್ಪತ್ರೆ, ಹಳೆ ಬಿಡಿಎಸ್ ಶಾಲೆ, ಎಚ್ಪಿ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಮತ್ತು ಅಶ್ವಿನಿ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪ ಹಿಂಭಾಗ, ಬೇತಮಂಗಲ. ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯಲ್ಲಿ ಸಮಾಜ ಸೇವಕ ವಿ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಭಾಗಿ. ಕೆಜಿಎಫ್ ನಗರದ ಕೆಎನ್ಜೆಎಸ್ ಬ್ಲಾಕ್ನಲ್ಲಿ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಸಂಭ್ರಮಾಚರಣೆಯಲ್ಲಿ ಸಮಾಜ ಸೇವಕ ವಿ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣರವರು ಭಾಗಿಯಾದರು. ಬ್ಲಾಕಿನ ಮಹಿಳೆಯರು ಪೊಂಗಲ್ ಮಾಡುವ ಮೂಲಕ ಸಂಭ್ರಮ ಸಡಗರದೊಂದಿಗೆ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದು, ಈ ವೇಳೆ ಸಮಾಜ ಸೇವಕ ವಿ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣರವರು ಮಹಿಳೆಯರಿಗೆ ಕಿರುಕಾಣಿಕೆ ನೀಡಿ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಕೋರಿದರು. ಇನ್ನು ಈ ವೇಳೆ ಮಾತನಾಡಿದ ಅವರು, ಮುಂದಿನ ವರ್ಷ ಅದ್ದೂರಿಯಾಗಿ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಹಕಾರ ನೀಡುವುದಾಗಿ ಆಶ್ವಾಸನೆ ನೀಡಿದರು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸ್ಥಳೀಯ ಮುಖಂಡರು ಸೇರಿದಂತೆ ಮಹಿಳೆಯರು, ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಅಭಿಮಾನ ಬಳಗ ಇದ್ದರು. ಎಲ್ಲ ನನ್ನ ಕೆಜಿಎಫ್ನ ತಾಯಂದಿರಿಗೆ, ನನ್ನ ಮುಖಂಡರಿಗೆ, ಕೆಜಿಎಫ್ನ ಮತಬಾಂಧವರಿಗೆ, ಕೆಜಿಎಫ್ನ ಎಲ್ಲ ವರ್ಗದವರಿಗೂ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣರಿಂದ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು, ಪೊಂಗಲ್ನ ಶುಭಾಶಯಗಳು. ಭಗವಂತ ಇವತ್ತೇನು ಈ ಸಂಕ್ರಾಂತಿಯನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ವಿಶೇಷವಾಗಿ ರೈತರಿಗೆ ಮತ್ತು ಕೆಜಿಎಫ್ ನಗರ ಭಾಗದಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಭಗವಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಲ್ಲರ ಜೀವನವನ್ನು ಹಸನುಗೊಳಿಸಲಿ ಅಂತ ಆ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಮತ್ತೊಂದು ಸರಿ ಎಲ್ಲ ನನ್ನ ಕೆಜಿಎಫ್ನ ನಾಗರಿಕರಿಗೆ ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು, ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಕಮಿಟಿಯ ಸಾರ್ಪಾಗಿ கூப்பிட்டு ಎಲ್ಲ ನಮ್ಮ ತಾಯ್ಮಾர்களுக்கு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். ஃபேமிலி இந்த கேஎன்ஜிஎஸ் கமிட்டி லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தோம். நம்ம மதி சார் இருக்கட்டும், சிவகுமார் சார் இருக்கட்டும், சதீஷ் குமார் சார், கார்த்திக் சார், செந்தில் குமார் சார், இன்னொருத்தர் ஒரு விசேஷமான என்னோட நண்பான நம்ம ரமேஷ் சார்.
நான் அங்க பெங்களூர்ல எங்கன்னா தெரிஞ்சேன் சார், நீங்க எந்த ஊருன்னு கேட்டுறது. நான் கேஜிஎஃப் சொன்னா போதும் சார், நான் கூட கேஜிஎஃப் காரன் தான், நீங்க இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு வரணும்ட்டு என்னை கூட்டு வந்த ஆளு நம்ம ரமேஷ் சார் தான். நான் இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்கிறீங்களோ, நான் கேஜிஎஸ் கமிட்டி பொங்கல்காரனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் பொங்கல் பண்றப்போ அடுத்த வருஷம் நீங்க கூப்பிட்டா நான் வருவேன். ஆனா என்னோட தாய்மார்கள் ஒரு ஆசை இருக்கும், பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னா, இங்க நம்ம மீடியாக்காரங்க எல்லாம் நெக்ஸ்ட் இந்த கேஎன்ஜிஎஸ் பிளாக்ல நம்ம தாய்மார்கள் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணா அது எப்பவுமே மறுக்கூடாது. அந்த அளவுக்கு பண்றதுக்கு நான் ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்பா என் சார்பா உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேலைன்னா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒண்ணு, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். காரணம் இவ்வளவுதான், நம்ம கேஎன்ஜிஎஸ் பிளாக் கமிட்டி வந்து இல்ல நீங்க வரணும்ன்றப்போ ஏதோ எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து தாய்மார்களை கிட்ட எல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்றேன், நீங்க எல்லாம் சப்போர்ட் வேணாம்னு கேட்டிருந்தேன். கடவுள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த வருடத்துல இல்ல சார் நான் வர்றது இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப இங்க வந்தப்பதான் அது ஏதோ ஒரு சக்தி இருக்கு எங்க தாய்மார்களுக்கு. அந்த சக்தி பார்த்த உடனே இல்ல நெக்ஸ்ட் டைம் எங்கேயும் போக கூடாது, இந்த கேஎன்ஜிஎஸ் பிளாக்ல பண்ற ஒரு பொங்கலுக்கு வந்து தாய்மார்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க எவ்வளவு பேரு தாய்மார்களுக்கு இங்க பொங்கல் வைக்கிறோமோ அவ்வளவு பேருக்கு புடவை கொடுக்கணும். அதை விட்டு இன்னும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். கிஃப்ட் கூட அவ்வளவுதான், ஏதோ இந்த வாட்டி ரொம்ப சின்ன கிஃப்டா இருக்கு. நீங்க நம்ம தாய்மார்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன டிசைட் பண்றோமோ அதை விட்டு வாங்க கொடுக்குற பொறுப்பு என்னன்னு சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்து எனக்கு இந்த பொங்கல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தாய்மார்களுக்கும், இங்க இருக்கிற நம்ம கமிட்டிக்கு சார்பா கமிட்டிக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பா ஆர்கே ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கு. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி ஹாப்பி பொங்கல்.